என் பெயர் வசந்தி. ஆனால் என் வாழ்க்கையில் வசந்தத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சிரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகிய வார்த்தைகளுக்கும் என் வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இல்லை. சொல்லப்போனால் சிரிப்பு என்பதே நான் மறந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் மனதிற்குள் என் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க கண்களில் ஒளிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். அப்பொழுது எனது பெரியம்மா கோபத்துடன் கத்தி என்னை அழைத்தார்கள். நானும் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, இதுதான் என் விதியா? பெற்றோர்கள் ஏன் என்னை விட்டுச் சென்றார்கள்? அவர்கள் விட்டுச் செல்லத்தான் விரும்பினால் ஏன் என்னை பெற்றுக்கொண்டார்கள்? பெற்றெடுத்து விட்டு யாரோ ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்களே என தினம் தினம் அழுது கொண்டிருந்தேன். இந்த வீட்டில் நான் குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கின்றேன். சிறிய வயதிலிருந்தே இந்த வீட்டில் நான் அனுபவிக்காத கொடுமைகள் என்று எதுவுமே இல்லை. எனக்கு நேரும் கொடுமைகளுக்கு என்னால் அளவும் கடவுளிடம் பிரார்த்திக்கவும் மட்டுமே முடியும். எல்லோரையும் போல எனக்கும் அப்பாவும் அம்மாவும் இருந்தனர். திடீரென்று ஒரு நாள் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனையில் பரிசோதனைகளை எடுத்து பார்க்க அவருக்கு ஒரு தீராத வியாதி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. எனக்கு அப்பொழுது 3 அல்லது 4 வயது இருக்கும். அம்மாவும் 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். நான் எப்பொழுது பார்த்தாலும் அம்மாவும் அப்பாவும் அழுது கொண்டே எதையாவது பேசிக்கொண்டிருப்பர். எனக்கு அப்பொழுது எந்த விபரமும் தெரியாது. இருந்தாலும் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று சில முறை கவனித்ததுண்டு. அப்பாவும் அம்மாவிடம் நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று தெரியாது. ஒருவேளை நான் இறந்துவிட்டால் நீ மறுமணம் செய்து கொண்டு நமது பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருப்பார். இதை கேட்டு அம்மாவும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கி விடுவார். அம்மாவும் அப்பாவிடம் அப்படியெல்லாம் கூறாதீர்கள். நாம் இருவரும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம். அனைவரையும் எதிர்த்து திருமணமும் செய்து கொண்டோம். எனக்கு இருக்கும் ஒரே சொந்தம் நீங்கள்தான். நீங்கள் சென்றுவிட்டால் நானும் எனது குழந்தைகளும் என்ன செய்வோம்? தயவு செய்து அப்படி கூறாதீர்கள் என்று அழுது கொண்டே பதிலளிப்பார். அம்மாவும் அப்பாவிற்கு குணமாக வேண்டும் என்பதற்காக கோவில், குளங்கள் என நிறைய விரதங்கள் இருப்பார். ஆனால் எந்த கடவுளும் அவர் செய்த விரதமும் எனது அப்பாவின் உயிரை காப்பாற்றவில்லை. அடுத்த சில மாதங்களிலேயே அவர் இறந்து போனார். அவரின் இறப்பு எங்களை வெகுவாக பாதித்தது. அதுவும் அம்மாதான் அதிகமாகவே நொடிந்து போனார். அவரின் நிலைமையை பார்க்கும் பொழுதே பரிதாபமாக இருக்கும். அடுத்த சில நாட்களிலேயே அம்மாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க, அங்கு அம்மாவிற்கு ஏற்பட்ட உடல் உபாதையின் காரணமாக அம்மாவும் அவரின் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்து போயினர். நானும் அப்பொழுது அனாதையாகி போனேன். அதன் பிறகு அப்பாவின் அண்ணன்தான், அதாவது பெரியப்பா தான் என்னை அவரின் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு சென்ற சில நாட்களிலேயே அவர்களின் சுயரூபம் வெளிப்பட்டது. சிறு வயது என்று கூட பார்க்காமல் அதிகமான வேலைகளை வாங்கத் தொடங்கினர். என் பெரியப்பாவிற்கு அப்பாவின் மேல் உள்ள கோபத்தை என்னிடம் காட்டத் தொடங்கினார். என்னை கண்டிக்கின்றேன் என்ற பெயரில் அடிப்பதுமாக இருந்தார். பெரியம்மாவுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. பெரியப்பாவிற்கு கொஞ்சமும் சளைத்தவராக அவர் இல்லை. அவரும் அவரின் பங்கிற்கு வேலைகள் வாங்குவதும் திட்டுவதும் அடிப்பதுமாக இருந்தார். பெரியப்பாவிற்கு 2 குழந்தைகள் இருந்தனர். இருவரும் என்னை விட வயதில் 2-3 வயது வித்தியாசமுள்ளவர்களாக இருந்தனர். அவர்கள் சாப்பிட்டது போக மிச்ச மீதியை மட்டுமே எனக்கு கொடுப்பர். துணிமணிகள் என்றால் அவர்களது குழந்தைகள் அணிந்து கிழியும் நிலையில் உள்ளதை மட்டுமே கொடுப்பர். ஆனால் ஊர்க்காரர்கள் முன்னிலையில் தனது சொந்த மகளைப் போல கவனித்துக் கொள்கிறோம் என்று பெருமையாக பேசிக்கொண்டிருப்பர். அதற்கு காரணம் எனது அப்பாவிற்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் பெரியப்பா தான் வைத்திருந்தார். எங்கே இவளை தனியாக விட்டுவிட்டால் சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து தன்னுடன் வைத்து கொண்டனர். அவர்களுக்கு இலவசமாக வேலை செய்யும் வேலைக்காரியாகி போனேன். இப்படியே நாட்களும் கடந்து சென்றது. ஊரார்களுக்கு பயந்து எங்கே படிக்காமல் வீட்டிலேயே வைத்து கொண்டால் என்ன பேசுவார்களோ என்று நினைத்து என்னை 12ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தனர். வருடங்கள் உருண்டோடியன. ஆனால் அவர்களின் எண்ணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. முன்பை விட அதிகமாக கொடுமைகள் மட்டுமே கூடியது. அவர்களிடமிருந்து பாவமும் பாசமும் என்மேல் வரவே இல்லை. போதாக்குறைக்கு அவர்களின் பிள்ளைகளான அக்காவும் அண்ணனும் அவர்களின் பங்கிற்கு என்னை வேலை வாங்குவதும் திட்டுவதுமாக இருந்தனர். ஒரு கட்டத்தில் இவை அனைத்தும் பழகி போயின. என்றாவது ஒரு நாள் அவர்களிடம் பேச்சு வாங்காமல் இருந்தால்தான் அது ஆச்சரியம்.
எனது இந்த நிலைமையை நினைத்து பல நாட்கள் அழுவேன். ஆனால் என்ன செய்வது? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. உலகத்தில் இருக்கும் ஒரே சொந்தம் எனது பெரியப்பா மட்டுமே. சில சமயங்களில் நமது பெரியப்பா தான் என்று நினைத்தால் கூட, சில சமயங்களில் ஏன் இப்படி கொடுமை செய்கிறார் என்று அழுகையாகத்தான் வரும். அப்பொழுதெல்லாம் கடவுளிடம் பிரார்த்தித்து அழுது கொண்டிருப்பேன். என்னால் அதை மட்டுமே செய்ய முடியும். பெரியப்பா தனது குழந்தைகளுக்காக நல்ல ஆடைகளையும் விதவிதமான உணவுகளையும் வாங்கி வருவார். ஆனால் அனைத்தும் அவர்களுக்கு மட்டுமே. நான் எல்லாவற்றையும் இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பேன். ஒருவேளை இதுதான் நமது விதியோ என்று நினைத்தேன். எனக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து என்னை அன்பாக நடத்துபவர் யாரும் இல்லை. வாழ்நாளில் என்னை யாரேனும் நேசிப்பார்களா, என்னிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களா என்ற ஆசை மட்டுமே அதிகமாக இருக்கும். என்னை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக மட்டுமே நடத்தினர். அதுவும் பெரியப்பாவின் பிள்ளைகள் வளர வளர படுமோசமாக என்னிடம் அவர்களின் குணத்தை காண்பிக்கத் தொடங்கினர். எதற்கெடுத்தாலும் என்னை மனம் நோகும்படி பேசிவிடுவர். அதைவிட அதிகமாக பெரியப்பாவின் மகனும் 2-3 முறை அடிக்கவும் செய்துவிட்டான். இதை பெரியப்பா பெரியம்மாவிடம் தெரிவித்தால் கூட என்னைத்தான் குறை கூறுவார்கள். உனது சகோதரர்களிடம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் அப்படி கேட்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மீது கொஞ்சமாவது கருணை வராதா என்று எதிர்பார்த்தேன். இப்படியே 2 வருடங்கள் கழிந்தது. எனது பெரியப்பாவின் மகளுக்கு கல்லூரி முடிந்து அவளுக்கான மாப்பிள்ளையை தேடத் தொடங்கினர். பெரியம்மாவிற்கு பணக்கார வீட்டில்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. நானும் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தற்சமயம் வீட்டில்தான் இருந்தேன். அதுவரை என்னை அரசாங்க பள்ளியில்தான் சேர்த்து விட்டிருந்தனர். அதற்கு மேலும் பணம் கட்ட முடியாததால் படிக்க வைப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. நினைத்தது போலவே பணக்கார வீட்டிலிருந்து 2-3 சம்பந்தங்கள் பெரியம்மாவின் மகளுக்கு வந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு என்னைத்தான் பிடித்து போனது. என்னை பற்றி விசாரிக்க என் மீது கோபம் கொள்ள ஆரம்பித்தனர் பெரியம்மா குடும்பத்தினர். அதற்கு காரணம், நான் பெரியப்பாவின் மகளை விட அழகில் சற்று கூடுதலாகவே இருந்தேன். பெரியம்மாவிற்கும் இதுதான் என் மேல் கோபம் வர காரணம். இறுதியாக ஒரு பணக்கார வீட்டில் சம்பந்தமும் பெரியப்பாவின் மகளுக்கு கிடைத்தது. நிச்சயதார்த்தம் அன்று என்னை எனது அறையில் வைத்து பூட்டிவிட்டனர். திருமண நாள் அன்று கூட என்னை எனது வீட்டில் விட்டுவிட்டு தான் சென்றனர். உறவினர்கள் சில பேர் என்னை பற்றி அவர்களிடம் விசாரிக்க எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி வைத்திருந்தனர். திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மாப்பிள்ளை வீட்டாருக்கு நான் ஒருத்தி இங்கு இருக்கின்றேன் என்று தெரியாமல் பார்த்து கொண்டனர். அடுத்த சில நாட்களிலேயே உறவினர்கள் என்னையும் திருமணம் செய்து வைக்கும்படி பெரியப்பாவிடம் கூற, அவரும் சரி என ஒப்புக்கொண்டு மாப்பிள்ளை பார்ப்பதாக கூறினார். இதை பற்றி பெரியம்மாவிடமும் பேச, அவரும் அவளுக்காக தான் மாப்பிள்ளை பார்ப்பதாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. மாப்பிள்ளை தேடும் படலத்தை தொடங்கினார் பெரியம்மா. தனக்கு தெரிந்தவர்களிடம் கூறி வைக்க அடுத்த சில நாட்களிலேயே எனக்காக 2-3 திருமண வரன்களும் வந்தது. அப்படி வந்தவர்களில் எவருமே பணக்காரர்கள் அல்ல. ஏன், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட அல்ல. அன்றாடம் சோற்றுக்கே கஷ்டப்படும் குடும்பத்திலிருந்து பெண் கேட்டு வந்தனர். ஏனெனில் எனது பெரியம்மாவும் அதை போல மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று கூறி வைத்திருந்தார். அதற்கு காரணம், நான் எங்கே சென்றாலும் நிம்மதியாக வாழக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு நிறையவே இருந்தது. இறுதியாக பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து பெரியம்மாவும் பெரியப்பாவும் இவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினர். எனக்கு இந்த திருமணத்தில் துளி கூட விருப்பமில்லை. மாப்பிள்ளை அன்றாடம் சம்பாதித்தால்தான் சாப்பாடு என்ற நிலையில் இருந்தார். அது கூட குறைவாக தெரியவில்லை. அவர் பார்ப்பதற்கும் சுமாராகவே இருந்தார். எனக்கும் அவரின் அழகிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. எனக்கென்று சில கனவுகளும் இருந்தது. இவ்வளவு நாள் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருகிறோம். போகும் இடத்திலாவது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்ற கனவு கண்டேன். ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போனது. காரணம், எனது பெரியம்மா மற்றும் பெரியப்பா அவர்களோடு சேர்த்து சில உறவினர்களும் எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். ஊரில் உள்ளவர்களிடமும் அந்த இளைஞனை தான் எனக்கு பிடித்திருப்பதாகவும், அதனால்தான் பெரிய இடத்தில் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் என்று கூறிவிட்டாள் என்றும் சொல்லி வைத்தனர். எனது திருமணமும் மிகவும் எளிமையாக நடைபெற்றது. மொத்தமாக 10-15 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர்.
வீட்டிலேயே எளிமையாக திருமணம் நடத்தி வைத்து அன்றே என்னை அனுப்பி வைத்தனர் பெரியம்மாவும் பெரியப்பாவும். வரதட்சணையாக 2-3 பாத்திரங்களை கொடுத்து அனுப்பினர். அப்பொழுதும் கூட உனக்கும் எங்களுக்குமான உறவு இத்துடன் முடிந்து போனது. இதற்கு மேலும் எங்களிடம் எதையும் எதிர்பார்த்தோ அல்லது உதவி என்று எங்களின் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது என்று கூறித்தான் அனுப்பினர். நானும் விதியை நொந்து கொண்டு கணவரின் வீட்டிற்கு வந்தேன். அங்கு வந்து பார்க்க மேலும் எனக்கு அதிர்ச்சி. காரணம், கணவரின் வீடும் இன்றோ நாளையோ இடிந்து விழுவதைப் போல இருந்தது. வீடு சிறியதாகவும் மிக பழமையானதாகவும் இருந்தது. கணவருக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. அவரது பக்கத்து வீட்டுக்காரர்கள்தான் என்னை பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்திருந்தனர். படுப்பதற்கு ஒரு அறை மட்டுமே கொஞ்சம் நன்றாக இருந்தது. மற்றவை அனைத்தும் குப்பை கூலமாக காட்சிகளித்தது. அனைத்து முடிந்து இரவு நேரத்தில் அறைக்குள் வந்த கணவர் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார். பிறகு என்னிடம், நீங்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் வேண்டுமானால் மகாராஜாவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீங்கள்தான் என் மகாராணி. உங்களின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம். அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளேன். சிறு வயதிலிருந்தே பாசம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்ந்து விட்டேன். அது உங்களிடமிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். எனது நிலைமையை புரிந்து கொண்டு நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டதற்கு நன்றி என்றார். நானும் அவர் பேசுவதை கேட்டுவிட்டு அவரும் என்னைப் போலத்தான் என்பதை புரிந்து கொண்டேன். பாசத்திற்காக எங்கும் என்னைப் போல வேறொரு ஜீவன். எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த நொடி அவரின் மனதை புண்படுத்த விரும்பவில்லை. அவரின் முகம் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவரின் பேச்சும் அவர் எனக்கு கொடுத்த மரியாதையும் மிகவும் பிடித்திருந்தது. பிறகு சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு எது நடக்க வேண்டுமோ அது அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடிந்தது. சில நாட்களிலேயே கணவரை எனக்கு மிகவும் பிடித்து போனது. அவர்தான் உலகம் என்று நினைத்து அவரை உண்மையாக காதலிக்க தொடங்கினேன். அவரும் என்னை அன்பாகவும் ஆதரவாகவும் அரவணைத்தார். எங்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறத் தொடங்கியது. அவருடன் வாழ்ந்த அந்த நாட்கள் பல வருடம் சிறையில் இருந்துவிட்டு சுதந்திர காற்றை சுவாசித்தது போல இருந்தது. பிறகு நானும் கணவரும் சேர்ந்து அந்த வீட்டை வாழ்வதற்கு ஏற்றபடி சரி செய்தோம். எங்களின் வாழ்க்கை உண்மையிலேயே இனிமையாக தொடங்கியது. ஒரு நாள் நானும் எனது கணவரும் பெரியம்மா பெரியப்பாவின் வீட்டிற்கு செல்ல நேர்ந்தது. அதே சமயம் பெரியப்பாவின் மகளும் தனது கணவருடன் வந்திருந்தார். அவள் எங்களை பார்த்து நாங்கள் அணிந்திருந்த உடையை பற்றி கேலி செய்ய தொடங்கினாள். என்னை மட்டுமல்லாது எனது கணவரையும் அவமானப்படுத்தி கொண்டிருந்தாள். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த கணமே நான் ஒன்றும் கூறாமல் எனது கணவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டேன். இவ்வளவு நாளாக என்னை கஷ்டப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் சில சமயங்களில் அடிப்பதுமாக இருந்தனர். ஆனால் எனது கணவரை அவமானப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் என்னால் இருக்க முடியவில்லை. அந்த சம்பவத்தில் கணவருக்கும் சற்று கவலையாகத்தான் இருந்தது. அதன் பிறகு பெரியப்பா மற்றும் பெரியம்மாவோடு எந்த உறவும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அதற்கு என் மனமும் இடம் கொடுக்கவில்லை. அதற்கு காரணம், எனது கணவர் அதிகமாக ஏதும் படிக்கவில்லை. அந்த கிராமத்தில் இருக்கும் சிறு சிறு விவசாய வேலைகள் மற்றும் கிடைக்கும் வேலைகளை செய்து வந்தார். ஆனாலும் அவரிடம் மரியாதையும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் நிறையவே இருந்தது. கணவரும் என்னிடம் அவர் சம்பாதிக்கும் மொத்த பணத்தையும் கொடுத்து வந்தார். ஒரு நாள் என்னிடம், கணவர், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கூறுங்கள் என கேட்க, நானும் இதுவரை எதுவுமே ஆசைப்பட்டதில்லை. ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கவும் கிடைக்காது. அதனால் ஆசைப்படுவதையே விட்டுவிட்டேன் என்றேன். இருந்தாலும் அவர் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்தார். பிறகு நான் அவரிடம் எனக்கு மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற ஆசையை கூற அவரும் அன்று ஒன்றும் பேசவில்லை. பிறகு சில நாட்கள் கழித்து என்னை கல்லூரியில் சேர்த்து விடுவதாக அழைத்து சென்றார். எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நான் 12ஆம் வகுப்பு முடித்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் என்னை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்த கணவனுக்காக மீண்டும் படிப்பை தொடங்க எண்ணினேன். நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்ததால் அரசாங்க கல்லூரியில் இடம் கிடைத்தது. அதுவும் எங்கள் பகுதியில் உள்ள கல்லூரிதான். நான் கல்லூரியில் படிக்கப் போவதை நினைத்து நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேனோ அதைவிட அதிகமாக கணவர்தான் மகிழ்ச்சி அடைந்தார். இதை போல ஒரு கணவரை கொடுத்ததற்காக இறைவனிடம் தினமும் நன்றி கூறினேன்.
எனது கல்லூரி வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆரம்பித்தது. உடலாலும் மனதாலும் எந்த கஷ்டமும் இல்லாததால் படிப்பில் முழு கவனம் செலுத்தினேன். என்னால் நன்றாக படிக்க முடிந்தது. கணவரும் நான் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்தார். வருடங்கள் உருண்டோடின. அதுவரை நாங்கள் குழந்தையை பற்றி யோசிக்கவில்லை. எனக்கு டாக்டராக வேண்டும் என்ற கனவு இருந்தது. அதை கணவரிடமும் தெரிவித்திருந்தேன். அவரும் சந்தோஷத்துடன், நீ டாக்டர் ஆன பிறகு குழந்தையை பற்றி யோசிக்கலாம் என கூறிவிட்டார். நானும் கல்லூரியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்ததால் எந்த கட்டணமும் இன்றி நான் டாக்டர் படிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. இப்பொழுது நான் டாக்டர் படித்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்கிடையில் நான் பெரியப்பா பெரியம்மாவின் வீட்டிற்கு இதுவரை செல்லவில்லை. அவர்களும் தொலைந்தது சனியன் என்று விட்டுவிட்டனர். நான் படிப்பதும் கணவர் என்னை நல்லபடியாக பார்த்து கொள்கிறார் என்ற விபரமும் அவர்களுக்கு தெரியாது. சொல்லப்போனால் நான் உயிரோடு இருக்கின்றேனா இல்லையா என்பது கூட அவர்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படவில்லை. அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. காரணம், எனது மொத்த சந்தோஷத்தின் உருவமாக எனது கணவர் கிடைத்து விட்டார். கல்லூரியில் சேர்ந்து 7 வருடங்களுக்கு பிறகு நான் முழுமையான மருத்துவரானேன். ஆரம்பத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தேன். பிறகு வீட்டிலும் சிறிதாக கிளினிக் திறந்து பகுதி நேரமாக நடத்தி வந்தேன். இதனால் ஓரளவு வருமானமும் கிடைத்தது. அதை வைத்து எங்களின் வீட்டை சரி செய்து கொண்டோம். ஒரு கட்டத்தில் எனது அம்மாவை போல மருத்துவ வசதி கிடைக்காமல் இறந்து போகும் தாய்மார்களுக்கு உதவ எண்ணினேன். நான் இருந்த கிராமத்திலேயே பிரசவம் பார்ப்பதற்கென்று தனியாக சிறிய அளவில் மருத்துவமனையையும் திறந்தேன். முழு நேரமாக அங்கேயே பணியாற்றவும் தொடங்கினேன். நான் கற்ற மருத்துவமும் பணத்திற்கு ஆசைப்படாத குணமும் என்னை புகழின் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. ஏறக்குறைய நான் மருத்துவம் பார்த்த அனைவருக்கும் சுகப்பிரசவமாக அமைந்தது. மிகவும் சிக்கலான நிலைமை என்று தெரிந்துவிட்டால் மட்டுமே நகரத்திற்கு உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பேன். அதுவும் 2 அல்லது 3 பேரை மட்டுமே இதுவரை அப்படி அனுப்பி வைத்துள்ளேன். இதனால் ஒவ்வொரு மக்களும் என்னை கைராசியான மருத்துவர் என்று என்னிடமே குழந்தை பெற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டினர். எங்களின் நிலைமையும் சற்று உயர்வடைந்தது. கணவரும் சொந்தமாக தொழில் தொடங்கி அவரும் முன்னேற்றம் காண ஆரம்பித்தார். இருவரும் தொழிலில் இருந்தாலும் எங்களின் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் இரவு நேரத்தில் மழை வேகமாக பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது எனது வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்க கணவர்தான் திறந்து பார்த்தார். பின்பு அவர் என்னிடம் பிரசவத்திற்கு ஆள் வந்ததாக கூற நானும் பதறி அடித்து கொண்டு அருகிலிருந்த மருத்துவமனைக்குள் அழைத்துச் சென்றேன். ஒரு பெண்ணும் அவரோடு ஒரு அம்மாவும் வந்திருந்தனர். நானும் அம்மாவிடம் என்னவென்று விசாரிக்க அவர் பக்கத்து நகரத்தில் பிரசவம் பார்க்க முடியாது என்றும் பெரிய நகரத்திற்கு அழைத்து செல்லுமாறு கூறிவிட்டனர். பிறகுதான் உங்களை பற்றி கேள்விப்பட்டு நாங்கள் இங்கு வந்தோம் என்றும், தயவு செய்து எனது மருமகளையும் குழந்தையையும் எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என கதறி அழுது கொண்டிருந்தார். நானும் அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு உள்ளே சென்று பார்க்க நான் அதிர்ந்து போனேன். காரணம், பிரசவமாக போகும் பெண் வேறு யாரும் அல்ல, எனது பெரியப்பாவின் மகள்தான். உடனடியாக அவளுக்கு தேவையான சிகிச்சையை அளித்தேன். சுமார் 2 மணி நேரம் போராடி நல்லபடியாக குழந்தையையும் தாயையையும் காப்பாற்றிவிட்டேன். குழந்தையை தாயிடம் கொடுக்கும் பொழுதுதான் பெரியப்பாவின் மகள் என்னை பார்த்தாள். பார்த்த அந்த நொடியே வெட்கத்தால் தலை குனிந்து கொண்டாள். பிறகு குழந்தையை எடுத்து வந்து மாமியாரிடம் காண்பிக்க, அதே நேரத்தில் அம்மாவும் பெரியப்பாவும் பதறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். நான் அங்கு மருத்துவராக இருப்பதை பார்த்து அவர்களால் நம்ப முடியவில்லை. வெகு நேரமாக ஆச்சரியத்துடன் பார்த்து நின்றனர். பிறகு என்னை பற்றி அவர்களின் மாப்பிள்ளை குடும்பத்திடம் அறிமுகம் செய்து வைத்தனர். அதில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனால் அவர்களுக்கும் இது நன்றாகவே தெரியும், இது அனைத்தும் அவர்களால் கிடைத்தது அல்ல என்று. நானும் அவர்களிடம் எதுவும் பேசுவதற்கு முயற்சி செய்யவில்லை. ஒரு மருத்துவராக இருந்து எனது கடமையை சரியாக செய்துவிட்டேன். தேவையில்லாமல் பேசி அவர்களுடன் என் பழைய நினைவுகளை நினைப்பதற்கும் நான் விரும்பவில்லை. நானும் அங்கிருந்த நர்சுகளிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து விட்டேன். வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே எனது பெரியப்பாவும் பெரியம்மாவும் மருத்துவமனையில் விசாரித்து எனது வீட்டிற்கு வந்து விட்டனர். நானும் ஒன்றும் பேச முடியாமல் இருக்க, பிறகு கணவர்தான் அவர்களை வரவேற்று அமர வைத்தார். பிறகு பெரியம்மா என்னிடம், நாங்கள் செய்ததை உன்னால் மறக்கவும் மன்னிக்கவும் முடியாது என்பது தெரியும்.
ஆனால் நீ எதை பற்றியும் நினைக்காமல் எனது மகளின் உயிரையும் பேரனின் உயிரையும் காப்பாற்றி விட்டாய். இதற்கு நாங்கள் எப்படி நன்றி கூறினாலும் ஈடாகாது. எங்களை மன்னித்துவிடு என்று அழுதபடியே கைகூப்பினார். முதல் முறையாக பெரியம்மா என்னிடம் அழுவதை பார்த்து என்னில் ஏதோ செய்யத்தான் செய்தது. இருந்தாலும் நான் அமைதியாக இருந்து விட்டேன். ஒரு கட்டத்தில் கணவரும் என்னை சமாதானம் செய்து வைக்க, பிறகு பெரியப்பா பெரியம்மாவிடமும் நலம் விசாரித்துவிட்டு அவர்களுக்கும் ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தேன். நான் அவர்களிடம் பேசியது அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கும் அப்பொழுதுதான் முழுமையாக மருத்துவரானதைப் போல உணர்ந்தேன். அதன் பிறகு நானும் கணவரும் முடிவெடுத்து எங்களுக்கென்று சொந்தங்களை உருவாக்கி கொள்ள குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம். எங்களின் வாழ்க்கையும் முன்பை விட அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. அது மட்டுமல்லாது இவ்வளவு அன்பான கணவனை கொடுத்த கடவுளுக்கும் தினமும் நன்றி கூறி வருகிறேன்.